வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டப்பேரவையில் வெடித்த மோதல். அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 6 பேர் ராஜினாமா செய்ததற்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம். ஆளும் கட்சியினர்கள் குற்றம் சாட்டியதால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கு எதிராக ஆவேசமாக பேசியுள்ளார். சபாநாயகர் உடனே அமைதியாக இருங்கள், இல்லை என்றால் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் முறையாக வெற்றி வாய்ப்பை அவரால் பெற முடியாத காரணத்தினால் ஒன்றல்ல இரண்டல்ல 11 தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடியை நம்பி எப்படி பின்னால் நிற்க முடியும் என்று கூறி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக சிறப்பாக வழிநடத்திய ஜெயலலிதா அவர்களுக்கு எடப்பாடி செய்த துரோகம்தான் தற்பொழுது 11 தேர்தல்களில் தோல்வியடைந்து முதல் முறையாக அதிமுக தமிழ்நாட்டில் 3வது இடம் பிடித்துள்ளது. அதிமுகவின் இந்த நிலைமைக்கு எடப்பாடி தான் காரணம் என்று ஆளும் கட்சியினர்கள் கூறிய அடுத்த நொடியே சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 6 சட்டமன்றத்தில் தற்பொழுது எம்எல்ஏக்கள் இல்லாத காரணத்தினால் அந்த தொகுதியின் மக்களின் நிலைமை என்ன, அந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக என்ன செய்வது என்பதெல்லாம் தற்பொழுது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியில் நிலைத்து கொண்டிருக்கிறது அதிமுக. வெற்றியின் பக்கம் போகாமலே அதிமுக இந்த நிலைமையில் இருக்கிறது என்றால் நிச்சயம் மனவேதனை அடையக்கூடிய வகையில் தற்பொழுது அமைந்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் அரசியல் களத்தில் உருவாகும். திமுக ஆட்சியை கைப்பற்றாமல் போனாலும் கூட அதிமுக 3வது இடம் பெற்றதுதான் மனவேதனையை அடையக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. மேலும் வருகின்ற ஒவ்வொரு தேர்தல்களிலும் இனி அதிமுகவிற்கு செல்வாக்கு இருக்காது, மக்களின் ஆதரவு இருக்காது என்ற தகவலால் நிலைகுலைந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சட்டப்பேரவையில் அவர் அமைதியாக இருந்தாலும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததற்கான விளக்கத்தை முழுமையாக எடப்பாடி கொடுக்க தவறிவிட்டார். அதிமுகவின் வெற்றி தோல்வி சகஜம். 3வது இடம் என்பது இதுதான் முதல் முறை. இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் முதல்வராக எடப்பாடி வர முடியாத நிலைமை உருவாகும் என்று அரசியல் களத்தில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கிவிட்டார். பாஜகவிற்கு தற்பொழுது பணிந்துவிட்டார் என்ற செய்திகளால் தான் திமுக 2வது இடமும் 3வது இடத்தில் அதிமுகவும் தள்ளப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.